ஒட்டு மொத்தத்துல பரிகாரம் எடுத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு பல பரிகாரங்கள் இருக்கு. கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாவே இருக்கிறதுனால பெரிய அளவுல பரிகாரங்கள் தேவைப்படலைன்னாலும் மனதை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு, மனதை சரியாக கையாளுவதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. உங்களால் முடிந்த தர்ம காரியங்களை செய்யுங்கள். கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு, முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தர்ம காரியத்தை செய்யும். மறுபடி நான் சொல்லிட்டு வரேன். சிறந்த பரிகாரம் எது தெரியுமா? அப்பா அம்மாவை மரியாதையா பேசுறது, அப்பா அம்மாவை ஒழுங்கா பார்த்துக்கிறது, கட்டின புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கிறது, அவங்கள உண்மையா நேசிக்கிறது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு சரியான தகப்பனா சரியான அம்மாவா இருக்கிறது, தாயா இருக்கிறது. இதுதான் உண்மையான முதல் பரிகாரம். அதுக்கு அடுத்த பரிகாரம், சமுதாயத்துக்கு உங்களால முடிஞ்ச சேவைகள், முடிஞ்சது அளவோட முடிஞ்சது அதுல 1 இல்ல 2 செய்கிறது. இதுதான் அருமையான பரிகாரம். இது அடுத்தபடியாக ஆண்டவன் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய பரிகாரம் தியானம். தன்னை தான் உணர்வதற்காக இருக்கக்கூடிய பயிற்சி தியானம். அந்த தியான பயிற்சியில நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னா உங்களை ஜெயிக்க யாருமே முடியாது.